பெங்களூருவில் ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த பெண் மென்பொறியாளரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு குடும்பத்தினர் உறவினர்கள் அஞ்சலிக்கு பின் தகனம் செய்யப்பட்டது. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண்ணின் உடலுக்கு உறவினர்கள் திருவாசகம் பாடல் பாடி அஞ்சலி செலுத்திய உருக்கமான காட்சிகள் தான். பெங்களூரு ராமமூர்த்தி நகரில் தங்கி மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த காமாட்சி தேவி நண்பர்கள் அழைத்ததால் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தை காண சின்னசாமி மைதானத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த அவரது உடல் உடற்குறாய்விற்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து சொந்த ஊரான உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மைவாடி கிராமத்திற்கு அவரது உடல் எடுத்து வரப்பட்டது. அப்போது காமாட்சி தேவியின் உடலை பார்த்து அவரது தாய் தந்தை கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. காமாட்சி தேவியின் உடலுக்கு முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், மடத்துக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன், நடிகர் தாமு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். விழா கொண்டாடத்தினால நிறுவனங்கள் போகாமல் விடுமுறை கொடுத்ததுனால எல்லா நண்பர்களோட வற்புறுத்ததுனால இந்த பொண்ணு போயிருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அமைதியான பொண்ணு, ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஆர்வமுறைக்கூடிய பொண்ணு. அதனால் அந்த பொண்ணு எப்படியோ வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனதுனால இவ்வளோ கூட்டம் சமாளிக்க முடியாமல் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. உறவினர்கள், கிராம மக்கள் அஞ்சலிக்கு பிறகு காமாட்சி தேவியின் உடல் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான தனியார் பள்ளிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு திருவாசகம் பாடல் பாடப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன்பின் காமாட்சி தேவியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டு உடுமலை மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. பணிபுரிய சென்ற இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இளம்பெண் காமாட்சி தேவி உயிரிழந்தது உடுமலைப்பேட்டை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.